எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய மூலிகை தோட்டத்தில் நான் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட காட்ட போகிறேன். வீட்டில் இட வசதி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூலிகை தோட்டம் வச்சுக்கிறது அவசியம். மூலிகை தோட்டம்னா நிறைய மூலிகை இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடிய, அதை நம்ம ஈஸியாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு 4 மூலிகையை நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே போதுமானது தான். சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் கண்டிப்பாக துளசி, தூதுவளை, ஓமவல்லி, வெற்றிலை போன்ற மூலிகையெல்லாம் வளர்க்கணும். ஏன்னா சளி பிடிக்கிற டைம்லலாம் இதோட சாறு எடுத்து நம்ம தேனில் கலந்து கொடுக்கும்போதே பசங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். களைகள்லாம் இங்கே அதிகமாக இருக்கனால களைகளெல்லாம் எடுத்துட்ருக்கோம். களைகள் எடுத்த பிறகு என்னோடய தோட்டம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இடவசதி இருந்தனால கொஞ்சம் ரோஜா செடிகளும் வச்சுருக்கேன். ரோஜா செடிகள் வைக்கும்போது நல்ல ஆழமாக குழி எடுத்துகிட்டு அதில் செம்மண்ணும் உரமும் கலந்து குழியை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடிகள் வைக்கும்போது செடிகள் ரொம்ப நல்லா வளரும். டெய்லியுமே நான் டீ வச்ச பிறகு கிடைக்கிற வேஸ்ட்டு ரோஜா செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். அடிக்கடி உரங்களும் கொடுக்குறனால செடிகள் சம்மர் டைம்லேயும் நல்ல வளமாக இருக்குது. இது தூதுவளை செடி படர ஆரம்பிச்சிட்ருக்கு. இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். இது கோல்டன் தூஜான்னு சொல்லுவோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது பூனை மீசைன்னு ஒரு மூலிகை. பூனை மீசை மூலிகை சிறுநீரக கோளாறுகளை சரி செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மூலிகை. இரத்தத்தில் உள்ள தேவையில்லாத உப்புகளையும் கொழுப்புகளையும் சுத்திகரிக்க பயன்படுத்தப்படக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்டு செம்பருத்தி. செம்பருத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு மூலிகை தான். என்கிட்ட நாட்டு செம்பருத்தியில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் ரெண்டுமே இருக்குது. செம்பருத்தியோட இலை மற்றும் பூக்களை நம்ம தலைமுடி பராமரிப்பில் பயன்படுத்திக்கலாம். இந்த பூனை மீசை செடியில் இதனோட பூக்கள் பார்க்குறதுக்கு பூனையோட மீசை மாதிரி இருக்கும். அதனால தான் இதை பூனை மீசைன்னு சொல்கிறோம். இது சுண்டக்காய் செடி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இது வயிற்று புண்ணை குணப்படுத்த பயன்படுது. இது தாங்க பன்னீர் பூமரம். இதனோட பூக்கள் ரொம்ப நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. பூக்கள் வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னும் நிறைய மூலிகைகள் சோற்றுக்கற்றாழை, திருநீற்று பச்சிலை, வெட்டிவேர், வெற்றிலை, இன்சுலின் பிளான்ட் இப்படி நிறைய மூலிகைகள் வைக்க வேண்டியிருக்கு. அந்த செடிகள்லாம் நடும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். இந்த பிளான்ட் லெமன் கிராஸ். இது சிறுநீரக கல்லடைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ரணக்கல்லி. இது தொட்டாசினிங்கி. தொட்டாசினிங்கெல்லாம் ஒரு சின்ன செடி வச்சு பார்த்துக்கிட்டாலே நல்லா படர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஃபுல் க்ரீனிஷாகவும் இருக்கும். இதுவும் இன்னொரு பூனை மீசை செடி தான். இது துளசி செடி. இது புளிச்சக்கீரை. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எல்லா மூலிகையுமே எங்களுடைய மாதா நர்சரி கார்டனில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.